கேட்டது ஒரு கிராமம் தான், பல கிராமங்களுக்கு இதுதான் நிலைமை. தயவு செய்து விவசாயிகளை நிர்பந்தம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லுங்க. ஏன்னா விவசாயிகள் பயிர்களை திருப்பி சேர்த்திட்டா நாளைக்கு அவங்களுக்கு அறிவிப்பு அவங்க பயனடைகிற மாதிரி இருந்தா அவங்க அந்த பயனடைகிற விவசாயி பாதிக்கப்படுவார். அதனால தயவு செய்து அழுத்தம் கொடுக்காதீங்க. கிராமப்புறங்களுக்கு பஸ்ஸே வரது கிடையாது. அவர் கேட்டது ஒரு கிராமம் தான், பல கிராமங்களுக்கு இதுதான் நிலைமை. இது கிராமப்புறங்களுக்கு வரக்கூடிய டவுன் பஸ்களை டைவர்ட் பண்ணக்கூடாது, விடணும்ன்றதுதான் கோரிக்கை, பொதுவான கோரிக்கை. கண்டிப்பா நிறைவேற்றணும்ன்றதுதான். ஏரி ஆகியிருக்க போய்க்கலாம். ஆடி மாடு 190% கால்நடை வச்சு தான் போய்க்கிறாங்க. தமிழ்நாடு போராடும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து அரசு அலுவலர்களே அரசு பண்ணணும். தவறு நடக்கக்கூடாது. அரசு அலுவலர்கள் உண்மையில் நேர்மையா இருக்கும். முதலமைச்சர் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக 2 முறை அறிவிப்பு அறிவிச்சு. இப்போ விவசாயிகள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியாச்சு. நம்ம மாவட்டத்திலே 2 முறை விவசாயிகள் குறைந்தீர்க்கும் கூட்டத்தை புறக்கணிச்சு இது தொடர்பாக ஆலோசனை நடப்பதாக தகவல் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட ஒரு அறிவிப்பு கூட்டுறவுத்துறையிலிருந்து இந்த சொசைட்டில இருந்து விவசாயிகள் கடனை கட்ட சொல்லி தொடர்ந்து நிர்பந்தம் செய்து வந்தா தகவல் வந்திருக்க எல்லா சொசைட்டில இருக்கும். தயவு செய்து விவசாயிகளை நிர்பந்தம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லுங்க. ஏன்னா விவசாயிகள் பயிர்களை திருப்பி சேர்த்திட்டா நாளைக்கு அவங்களுக்கு அறிவிப்பு அவங்க பயனடைகிற மாதிரி இருந்தா அவங்க அந்த பயனடைகிற விவசாயி பாதிக்கப்படுவார். அதனால தயவு செய்து அழுத்தம் கொடுக்காதீங்க. பணத்தை ரீபேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு செகண்ட்லையும் எல்லா இடத்துலயும் நிர்பந்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட விவசாய வங்கி கணக்குல பணம் இருந்தா உடனே அதை எடுத்து கடன்ல வர வைக்கிறாங்க. விவசாயிகளுடைய நாங்க எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த பட்ஜெட் கூட்டத்தோட அறிவிப்பு வரும் பார்த்துட்டு இருக்கோம். அதன் பிறகு அது இல்லைன்னா அது அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. அதனால இந்த அடைந்து தீரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அந்த கடன் தள்ளுபடி முழுமையா முதலமைச்சர் அறிவித்தது அடைந்தே தீர்வுன்ற நோக்கத்தில் தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். தயவுசெய்து நிர்பந்தம் வேணாம். ஏன்னா ஒரு பக்கம் வறட்சி எங்களுக்கு இப்ப பாருங்க, ஒவ்வொரு நம்ம மாவட்டத்துல நிறைய பயிர் செய்யறோம் வறட்சியால. உதாரணத்துக்கு சென்னசமுத்திரம் கிராமத்துல ஒரே இடத்துல 70 ஏக்கர், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் கட்டமா 70 ஏக்கர். இது தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் வறட்சியால பாதிக்கப்பட்டிருக்கு. அதை வேளாண் துறை கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. நாங்களும் அவருடைய ஏடிஏ கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதனால விவசாயிகள் ஒரு பக்கம் வறட்சியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் நெல் விளைஞ்சாலும் போதிய விலை இல்லை. இப்போ விளையவே இல்லை, விலை இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி விவசாயிகள் பல விதமான இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் உணவு விலை உயர்வு, கூலியாட்கள் உயர்வு, டீசல் உயர்வு, விலை உயர்வு, இந்த மாதிரி பலவித சிக்கல்கள்ல விவசாயி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால கடன் தள்ளுபடி என்பது எங்களுக்கு ஒரு நிவாரணம் தானே தவிர எங்களுக்கு அது முழுமையான எங்களை மீட்டெடுக்க முடியாது. முழுமையான இது உத்தரவாதம் கிடையாது. அதனால தயவு செய்து நீங்க அதை நிறுத்தி வைங்க. அதோட இன்னைக்கு நெல் விலை உயர்ந்திருக்கு. இப்ப நீங்க திறந்ததுக்கு பிறகு ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு நெல் விலை இல்லாம இருந்தது சொல்றாங்க. இது நாங்க போயிட்டு ஏஓ போய் தேடி போய் இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் போய் தேடணும். ஏஓ 2 அதிகாரிகிட்ட நாங்க வாங்குறது எப்படி? அது நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்றோம், நீங்க போய் ஒண்ணு இல்ல, விஓவாவது வில்லேஜ்ல ஆபீஸ் இருக்கு. அந்த மாதிரி மேடம் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல டிவிஷன்ல கலெக்ட் பண்ணலாம் கேப் சிஸ்டம் தான் அந்த தாப்பாய் எல்லாம் தாங்காது மேடம். ஏன்னா வெயில்ல வகுது, அப்புறம் காத்தடிச்சா திரும்பி போயிடும், அதுக்கப்புறம் பாதிப்பு இருக்கும், அரசுக்கு நஷ்டம். அதனால இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும் மேடம். ஒரு பெரிய அளவுல குணம் கட்டணும். நம்ம அது முயற்சிகளை நீங்க முன்னிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி மேடம். அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் மின்மிகை மாநிலம் சொன்னார் சட்டசபையில். ஆனா அவர் அறிவிச்சதுக்கு மாறா
குறைந்தபட்சம் 14 மணி நேரம் மும்முனை மின் இணைப்பு கொடுக்கணும் விவசாயத்துக்கு. ஆனா அது நடைமுறை இருக்கான்னா இல்ல மேடம். 12 மணி நேரம் கூட கொடுக்கலாம், முழுசா கொடுக்கல. இதுல குறிப்பா மாவட்டத்துல கடைக்குளம் படபால் செக்ஷன் வருது. இது காஞ்சிபுரம் மாவட்டத்துல தாமல் எஸ்எஸ் இதுல இருந்து வாட்டர் கேபிள் தான் எங்களுக்கு சப்ளை ஆகுது. இது என்ன பண்றாங்கன்னா, நாங்க இப்போ எப்படி காவிரி பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கோம், தண்ணி விடலன்னு சொல்லிட்டு அவங்க தேவைக்கு போக பண்றாங்க. அந்த மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்துல அவங்களோட தேவைக்கு பயன்படுத்திட்டு உபரியா இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லை பிரச்சனை சொல்லியிருக்கீங்க. சம்பந்தப்பட்ட ஈஸ்வரி 2 பேசி அது என்ன சால்வ் பண்ணுவோம் சார். சார் இது பல